நேற்று செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 10 மணி போல் தான் ஈவினிங் வந்து சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போகலான்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. ஜெய் வந்ததும் ஸ்கூல்லேருந்து 4:30க்கு பிக்கப் பண்ணிவிட்டு எல்லாருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகி கிளம்பியாச்சு. சிறுவாபுரி கோவில் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்பாடி எவ்வளோ மாற்றம் அது மாதிரி தான் இருந்தது. மெயின் ரோட்லேயே பார்த்திங்கன்னா கார் எல்லாமே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி தான் கோவிலுக்கு போக முடியும். பைக்கு வந்து அலௌடு. முன்னாடி கார் பார்க் பண்ண இடத்துல இப்போ பைக்கு வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. திரும்ப 500 மீட்டர் நடந்து தான் கோவில் உள்ளே வர முடியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, திணையில் கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் அப்படிம்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாமே சிறுவாபுரி கோவிலை வச்சு நல்லா ப்ரொமோஷன் பண்ணி செம்ம கூட்டம் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 7 வாரம் போயிருந்தோம் 1 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. இப்போ அந்த குளத்தை சுற்றி அவ்வளோ கூட்டம் இருக்குது. நாங்கள் 50 ரூபா டிக்கெட்டில் போனதுனால லைனும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. காய்கறி பூ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லாத்தையும் வாங்கிட்டு முருகனை நல்லா தரிசிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.